கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967 AIR 1643. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணலாமா கூடாதா, பார்லிமெண்டால் அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கான கேஸ் தான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கேஸ் 1967ல வருது. 1950ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நிறைய தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்லிமெண்ட். அப்படி பார்க்கும்போது இந்த கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி அமெண்ட் பண்ண விஷயத்தை கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் கேன்சல் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால அதன் மூலியமா ஏகப்பட்ட சட்டங்களும் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸும் நடைபெற்றுச்சு, ஜுடிஷியல் ஆக்ஷன்ஸும் நடைபெற்றுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேஸ் மூலியமா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்னு அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு அன்ரெஸ்டான ஃபீல் நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைமா இந்த கேஸ்ல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலியமா இந்த கேஸ்ல நடக்கக்கூடிய இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கேஸுக்குமே வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க, பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. இதுதான் டாக்டர் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்.